வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன தலைப்பு தெரியுமா? நோ பிராமின் கேண்டிடேட்ஸ் ஃபீல்டட் பை மேஜர் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் பிராமண சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை இந்த வாட்டி களமிறக்கவே இல்லை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதப்பட்டிருக்கு. திமுக அறிவித்த வேட்பாளர்களில் ஒருத்தங்க கூட பிராமின் சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை. அதிமுக அறிவித்த வேட்பாளர்களில் யாருமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை. பாஜக அறிவித்த 27 வேட்பாளர்கள் பட்டியலில் ஒருத்தவங்க கூட பிராமின் கிடையாது. அடுத்து காங்கிரஸும் அப்படி தான், 28 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டாங்களே, காங்கிரஸும் இல்லை. இதை தான் சுட்டிக்காட்டி நோ பிராமின் கேண்டிடேட்ஸ் ஃபீல்டட் பை மேஜர் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளை மேற்கோள் காட்டி மகேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அண்ணாமலைக்கு எதிராக வாந்தி எடுத்துக்கிருக்காரு. லாஸ்ட் 5 வருடங்கள் அண்ணாமலை தமிழக பாஜகவில் பிராமண வெறுப்பை விதைத்தார். பிராமணர்களுக்கு எதிரான போக்கை முன்னின்று நடத்தினார் அண்ணாமலை. அதனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்களா? இப்போ ஒரு பிராமண கேண்டிடேட் கூட இல்லை அப்படின்னு அந்த மகேஷ் அப்படிங்கிறவர் வாந்தி எடுத்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? கோபப்படணும் அப்படின்னா இப்போதைய பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவர்களுக்கு எதிராக தானே கோபப்படணும். இவங்க தான் இப்போ பொறுப்பில் இருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலைக்கு எதிராக ஏன் இந்த டாப்பிக்கில் வாந்தி எடுக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவுகள் குவிந்து வருது. அண்ணாமலை பிராமண சமூகத்திற்கு எதிரானவர் அப்படின்னு இந்த நரேட்டிவ் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமாக பின்னப்படுது. எஸ்வி சேகரா இருக்கட்டும், காயத்ரி ரகுராமு, என்னமோ இவங்க தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் தலைவர்கள் மாதிரி அடிக்கடி பேட்டி கொடுப்பாங்க. அண்ணாமலை பிராமணர்களுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுப்பாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எதையுமே பிராமணர்கள் காதில் கூட வாங்க மாட்டாங்க. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுடைய முழுமையான ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு. இந்த மகேஷ் அப்படிங்கிறவர் போட்ட இந்த பதிவுக்கு கீழேயே ஏராளமான பிராமணர்கள் நான் பிராமின் தான், 100% கிடையாது, 200% நான் அண்ணாமலையை சப்போர்ட் பண்ணுறேன், அண்ணாமலைக்கு தான் என்னுடைய முழுமையான ஆதரவு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பல பிராமணர்கள் பதிவு போடுறாங்க, கமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் இருக்காங்க பிராமண சமூகத்தில். ஒருத்தங்க கூட அண்ணாமலைக்கு எதிராக பேசுனது கிடையாது. அண்ணாமலையை அவங்க நம்பிக்கையாக பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிட ஆட்சி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த திராவிடம் அப்படிங்கிறது தான் பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அரசியலை தமிழகத்துக்குள்ளே திணிச்சது இந்த திராவிடம் தான். அப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸே இருக்கக்கூடாது. யாரால் முடியும்? அண்ணாமலையினால தான் அது முடியும். திராவிட கட்சிகளை வீழ்த்த அண்ணாமலையினால தான் முடியும் அப்படின்னு பிராமணர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் அண்ணாமலைக்கு பிராமணர்களுடைய அமோக ஆதரவு இருக்குது. களம் இப்படி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் 2026 தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிராக மகேஷ் அப்படிங்கிறவர் வாந்தி எடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அண்ணாமலைக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி, அண்ணாமலை மேலே வைத்தறிச்சல் அப்படின்னு இப்போ பதிவுகள் வருது. ரெண்டாவது, தமிழக டிஜிபி அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் சந்தீப் ராய் ரத்தோரை டிஜிபியாக நியமனம் பண்ணியிருந்தாங்க. இப்போ டிஜிபி என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னா, அதிகார படிநிலையை மீறி வரும் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு டிஜிபி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. தங்களது அதிகார படிநிலையை மீறி உத்தரவு பிறப்பிக்கும் பிற அதிகாரிகளின் அலுவல் ரீதியிலான உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு ஐஜி, எஸ்பிக்கள், போலீஸ் கமிஷனர்களுக்கு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? நிதிஷ்குமார் டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. நாளைக்கு ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்கிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். நாளைக்கு பிஜேபியுடைய கோர் கமிட்டி, பீகார் பிஜேபியுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் பீகார் என்டிஏ எம்எல்ஏ லெஜிஸ்லேச்சர் கூட்டம் நடக்குது. என்டிஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்திலிருந்து பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ சிஎம்மாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 14 இல்லை 15 முதன்முறையாக பீகாரில் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ முதல்வராக பதவி பிரமாணம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் டைம் லைனு. நாளைக்கு நிதிஷ்குமார் டெல்லி போகிறாரு, ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்கிறார். நாளைக்கே பீகார் பிஜேபியுடைய கோர் கமிட்டி மீட்டிங் நடக்குது. அடுத்த 2 நாட்களில் என்டிஏ எம்எல்ஏ லெஜிஸ்லேச்சர் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில்
ஒருவர், பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் 14 இல்லை ஏப்ரல் 15 அதிகாரப்பூர்வமாக பதவி பிரமாணம் எடுக்கிறது. பிஜேபியை சேர்ந்த ஒருவர் பீகார் சிஎம்மாக பதவி பிரமாணம் எடுக்க இருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.